ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு தாங்க. இதோட கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க. மேஷ ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை தாங்க கொண்டிருக்குது. காலபுருஷ தத்துவத்துல முதலாவதா இருக்கக்கூடியது இந்த மேசராசி தாங்க. கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு வந்து வக்கர நிலையில இருக்கிறாருங்க. சுகஸ்தானத்துல வந்து சந்திரனும் செவ்வாய் வந்து வக்கரமா இருக்கிறாரு. ரணருண ரோகஸ்தானத்துல வந்து கேது பகவான் இருக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்துல வந்து புதன், பாக்கியஸ்தானத்துல சூரியன், தொழிற்ஸ்தானத்துல வந்து சுக்கிரன் இப்படின்னு அமைஞ்சிருக்குதுங்க. கூடவே லாபஸ்தானத்துல வந்து சனியும், அயனசைன போகஸ்தானத்துல ராகு இப்படின்னு தாங்க கிரகநிலை வந்து அமைஞ்சிருக்குது. கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/1 அன்னைக்கு வந்து புதன் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 14/1 அன்னைக்கு வந்து பாக்கியஸ்தானத்துல இருந்து சூரியன் வந்து தொழிற்ஸ்தானத்துக்கு மாறுறாரு. 18/1 அன்னைக்கு வந்து சுகஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் வந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. 28/1 அன்னைக்கு வந்து லாபஸ்தானத்துல இருந்து சுக்கிர பகவான் வந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த டைம் வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்து நிறையவே இருக்குதுங்க. நினைத்த காரியத்தை முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சாமர்த்தியம் உண்டாக போகுது. இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாம வந்து வருஷத்தோட ஆரம்பத்துல இருக்குங்க. அதனாலேயே நமக்கு வந்து பல எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்க தாங்க நீங்க தான் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ராசியா இருக்கிறீங்க. அதனால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கணும், நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து குடும்பத்தில் சின்ன சின்னதாக சண்டை, வாய் தகராறு, மனஸ்தாபங்கள் இது மாதிரியெல்லாம் வரலாங்க. ஆனால் கணவன் மனைவி நீங்கள் 2 பேரும் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது மூலியமா குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கலாங்க. ஃபேமிலியில் நீங்கள் எப்போ பேசுறீங்க அப்படின்னாலும் அதில் கொஞ்சம் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குழந்தைகளோடான உறவு கூட உங்களுக்கு சவாலாக தாங்க இருக்க போகுது. உங்கள் குழந்தைங்க வந்து உங்கள் பேச்சு கேட்டு நடந்துக்காம கடினமாக இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தாங்க இருக்கணும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட உங்களோட உறவு வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. அழகாக தான் இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் இவங்க மூலியமா உங்களுக்கு சாதகமான காலகட்டம் எல்லாம் உருவாக போகுதுங்க. இதுவே இந்த மேசராசிக்காரங்க வந்து காதலர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து உங்களோட துணையுடன் வந்து அதிகமான உறவை வந்து நீங்கள் அனுபவிப்பீங்க. வெளியில் வந்து எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குதுங்க. அவங்களுக்கு பிடிச்சமான பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்க மனசில் வந்து நீங்காத இடத்தையும் நீங்க பிடிச்சிக்குவீங்க. உங்களோட உறவுல வந்து 3ஆவதா இருக்கக்கூடிய நபரை வந்து யாரையுமே தலையிட விடாதீங்க. அதனால பிரச்சனை சண்டைகள் எல்லாம் பெருசாக வாய்ப்பு இருக்குதுங்க. பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு வருமானம் அப்படின்னு எந்த ஒரு குறையுமே இல்லைங்க. எல்லா வகையிலுமே பணம் கிடைக்கும். ஆனா செலவு கொஞ்சம் ஜாஸ்தியா ஆகுங்க. இந்த செலவு எல்லாமே நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதுல சில தடுமாற்றம் எல்லாம் இருக்குங்க. சனி பகவான உங்களுக்கு செலவுகளை ஜாஸ்தியா கொடுக்கக்கூடிய நிலையில தாங்க இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுக்கிரனும் இந்த மாசத்தோட கடைசியில வந்து விரயஸ்தானத்துக்கு வராருங்க. அதனாலயே மாசத்தோட கடைசியில வந்து உங்களுக்கு செலவுகள் எல்லாமே ஜாஸ்தியா தான் இருக்க போகுது. அதனால வீண் செலவுகளை எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு நிதி வளர்ச்சி வந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்குங்க. மற்றவங்க கிட்ட கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா இப்ப கடன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வந்து காலதாமதம் ஏற்படுங்க. எதுலயாவது இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாலும் அதுலயும் கொஞ்சம் பிளான் போட்டு அதுக்கப்புறமா இது செய்யறது நல்லதுங்க. இல்லைன்னா இப்போதைக்கு எதையும் செய்ய வேணாம், எல்லாத்தையுமே தள்ளி வச்சிடுங்க. உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்ப பெரிய உயர்ந்த பலன்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. உத்தியோகத்துல வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வந்து உங்களுக்கு ஏற்பட போகுது. அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வேலையில இருந்தாலும் சரி, வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேலை வந்து புதுசா இப்பதான் கிடைச்சிருக்குது அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு எல்லா வகையிலுமே சக்சஸ் தாங்க கிடைக்க போகுது. உங்களோட கடின உழைப்புக்கு வந்து ஆபீஸ்ல நல்ல ஒரு விருது, வெகுமதி இது எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு வந்து பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சொந்த பிசினஸ் பண்ணக்கூடியவரா இருந்தீங்க, இல்லைன்னா உற்பத்தி துறையில இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு பலன்களை எல்லாமே தரக்கூடியதாக தாங்க அமைஞ்சிருக்குது. ஏன்னா சனி பகவான் வந்து மார்ச் மாசம் தாங்க பயிற்சி ஆகிறதுனால அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயத்துல வந்து செஞ்சுட்டு தாங்க போறாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா வேலையில வந்து பதவி உயர்வு கிடைக்குங்க, லாபம் இது எல்லாமே கிடைக்கும். அப்பதாங்க மார்ச் மாசத்துக்கு மேல உங்களால சனி பகவானை சமாளி
சமாளிக்க முடியற அளவுக்கு அதுக்கான உறுதியை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஐடி துறையில இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ்ல வந்து ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரலாங்க. இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறத வந்து கொஞ்சம் பொறுமையா தாங்க இருந்துக்கணும். ஊடகம் இல்லைன்னா சினிமா சம்மந்தப்பட்ட துறையில இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு சலுகையெல்லாம் கிடைக்குங்க இந்த காலகட்டத்துல. வக்கீல் துறையில இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைக்கு அப்புறம் தாங்க உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் எல்லாம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாசத்தோட ஃபர்ஸ்ட்ல வந்து நல்லா இருந்தாலுமே கூட அதுக்கப்புறமா கொஞ்சம் டல்லா தாங்க இருக்கும். இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். ஆனா அப்பப்பைக்கு கொஞ்சம் ஒரு விதமான தயக்கம், சந்தேகம் இதெல்லாமே ஏற்படுங்க. என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்குவீங்க. உங்களை நீங்களே வந்து குறைச்சிதான் எடை போட்டுக்குவீங்க. இது மாதிரி எண்ணம் எல்லாமே உருவாக போகுதுங்க. அதுக்கு காரணமா உங்க ராசிநாதனான செவ்வாய் வந்து கடக ராசியில நீச்சமாகி இருக்கிறாருங்க. ஜனவரி 21ஆம் தேதி வரைக்குமே. ஜனவரி 21ஆம் தேதி அன்னைக்கு வந்து அவர் வக்கரகதியில இருந்து பின்னோக்கி போறாருங்க மிதுன ராசிக்கு. அதனால இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு நல்லது கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்லது தாங்க கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த செவ்வாய் வந்து ஜனவரி 21ஆம் தேதி வந்து மிதுன ராசிக்கு வரதுனால 3ஆம் வீட்டோட அதிபதியான புதனோட பார்வையில ஜனவரி 24ஆம் தேதி வரைக்கும் வரப்போறாருங்க. அதாவது தனுசு ராசிக்கு வரப்போறாரு 3, 9. ஸோ புதனோட பார்வையில வந்து செவ்வாய் வரதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு முயற்சி எல்லாமே வெற்றி கிடைக்குங்க. இந்த ஜனவரி மாசம் முழுசாவே குரு பகவான் வந்து 2ஆம் இடத்துல வக்கர கதியில தாங்க இருக்கிறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதி தாங்க வகர நிவர்த்தி ஆகிறாரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே குரு பகவான் வந்து சாதகமான பலன்கள் எல்லாமே ஏற்படுத்தி தரப்போறாருங்க உங்களுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் கொடுக்க போறாருங்க. ரொம்ப நாளா குழந்தை இல்லாதவங்களுக்கு இல்ல புதுசா திருமணம் ஆனவங்களுக்கு இப்படின்னு அவங்க எல்லாருக்குமே சேர்த்து குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. திருமணம் வயதுல இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுத்துட்டு மாச கடைசியில வந்து செலவுகளை கொடுக்க போறாருங்க. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து மாச கடைசியில மீனம் ராசிக்கு வராருங்க. அதனால தான் அந்த சமயத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து சுப செலவுகள் வந்து ஏற்படுத்துவாருங்க. அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. மேசராசியில பிறந்த படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் இருந்த மந்தத்தன்மை, சோம்பேறித்தனம், படிப்புல கவனம் இல்லாம இருக்கிறது, எக்ஸாம்ல பாஸ் ஆகுவேனா இல்லையான்னு தெரியல இப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஜனவரி மாசம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய சேஞ்சை ஏற்படுத்த போகுதுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே சாதகமா தான் இருக்கும். சுக்கிரன் வந்து ஜனவரி 28ஆம் தேதி வரைக்குமே 11ஆம் இடத்துல தாங்க இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால அறிவுத்திறமை வந்து ஏற்படுத்துவாருங்க. அதிகமாகும். பொதுவா 11ஆம் இடத்துக்கு எந்த ஒரு கிரகம் வந்தாலுமே அது நல்லது தாங்க. அதனால படிப்புல வந்து ஆர்வம் அதிகமாகும். அதே சமயத்துல உங்களோட ஆபீஸ் வகையில பார்த்தா நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருக்கேன், முயற்சி செய்யறேன் அப்படின்னு இந்த மாசத்துல வந்து நல்ல செய்திகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. பிப்ரவரி மாசத்துக்குள்ளாரையே சனி பகவான் வந்து கொடுத்துட்டு தாங்க போறாரு. இவரு மார்ச் மாசம் தாங்க மாற போறாரு. ஆனா உங்களுக்கு வந்து பிப்ரவரி மாசமே எல்லாமே கொடுத்துடுவாரு. அதனால நன்மைகள் வந்து ஏற்படுங்க. மதிப்பு மரியாதை இது எல்லாமே அதிகமாகுங்க. உங்க மேல இருந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அவச்சொல் இது எல்லாமே விலகக்கூடிய மாதமா தாங்க இந்த ஜனவரி மாதம் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த மாசம் வந்து தை அமாவாசை வந்து ஜனவரி 29ஆம் தேதி வருதுங்க. அதனால தந்தை தாய் இல்லாதவங்க மேசராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களோட முன்னோர்களுக்கு வந்து திதி தர்ப்பணம் இதெல்லாம் கொடுக்க மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த அமாவாசை திதியில வந்து தர்ப்பணம் கொடுக்கறது மூலயமா உங்களுக்கு காரிய தடைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தியும் வருதுங்க. ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் அன்னைக்கு. அதாவது சூரியன் வந்து தனுசு ராசியில இருந்த மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. உத்திரடாய புண்ணிய காலம் ஆரம்பிக்குதுங்க. இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்க. தெய்வ காரியங்கள் அதிகமாகும். வீட்டுல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இதுவே இந்த மேசராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல குடும்பத்துல வந்து சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். வீடு குடி போறது, திருமணம் இது மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. அதனால பண தேவை வந்து அதிகமாகும். கடன் எங்கேயாவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா அது கூட கிடைக்குங்க. இந்த கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து சனி பகவான் வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமா தாங்க இந்த ஜனவரி மாதம் வந்து அமைஞ்சிருக்குது. ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வந்து இருக்குங்க. உங்களோட குழந்தைகளோட உடல் ஆரோக்கியமும் நல்லா தாங்க இருக்க போகுது. இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து அடிவயத்துல வந்து அரிப்பு பிரச்சனையெல்லாம் வரலாங்க. அதனால வெளியில சாப்பிட்ற உணவு வந்து தவிர்த்துக்கோங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுயதொழில் செய்கிறீங்க இல்லைன்னா வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியெல்லாம் கிடைக்குங்க. வியாபாரத்தில் வந்து புதிய லாபம் எல்லாம் பார்க்க போகிறீங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த
ஜனவரி மாதம் வந்து மேசராசிக்காரங்க அனுபவிக்க போகிறாங்க. பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. பசுமாட்டிற்கு செவ்வாழை, வேர்க்கடலை புண்ணாக்கு இதெல்லாமே கொடுங்க. கூடவே வெல்லம் கலந்து கொடுக்கறது சிறந்த பலன்களை கொடுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.